Hi guys, welcome back to my channel. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஹால் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அத்துக்குட்டிக்கு இன்னும் ஒரு 6 டேஸில் வந்து நாட் 6 டேஸ், குட்டிக்கு வந்து இன்னொரு 4 டேஸில் வந்து பர்த்டே 2 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் என்னெல்லாம் ஷாப் பண்ணியிருக்கோம்னா, அண்ட் பர்த்டே வந்து எங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோன்னா எல்லாம் வந்து நாங்கள் இப்போ சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம். எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் vlogல சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இப்போ பர்த்டேக்கு நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், ட்ரெஸ் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அத்துக்குட்டிக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாம். அத்துக்குட்டி தள்ளு, சாரி கூப்பு தள்ளிப்போ. ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு இந்த மாதிரி 2 பீஸ் ட்ரெஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். உள்ளே ஒரு டிஷர்ட், அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஷர்ட் வரும். ஸோ இது ஒன்று, அதுக்கப்புறமா ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து செம்மையான ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக மட்டுமே இது எடுத்திருந்தோம். இதுவும் ஒரு 2 பீஸ் ட்ரெஸ் தான். உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு மேலே இந்த மாதிரி ஒரு ஷர்ட், நிறைய ட்ரெஸ், டிஷர்ட், பேண்ட்ஸ், அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். பிளாக் கலரில் ஒரு ஷார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த ஜாகர் மாதிரி ஒரு பேண்ட்ஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். காட்டனில் ஒரு பேண்ட், ரொம்ப இந்த மாதிரி ஷார்ட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இது சும்மா வெளியே போகிறப்பெல்லாம் போடுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி 3 ஷார்ட்ஸ். ஆக்சுவலாக எனக்கு அவன் ஷார்ட்ஸ் போட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஃபுல்லாக ஷார்ட்ஸ் தான் போட்டுட்ருக்கான். அண்ட் இந்த டிஷர்ட் வந்து இந்த பேண்ட் கூட போடுறது, இப்படி ஒரு கார்ட் செட் வாங்கியிருக்கோம். நான் அவனுக்கு ரீசெண்டாக வந்து ஸ்டிச்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து ஸ்டிச் மூவி ரிலீஸ் துபாயில் வந்துட்டு நாங்கள் சினிமா போயிருந்தோம். தியேட்டர் போயிட்டு அவனும் பார்த்துருந்தான். வந்து ஃபர்ஸ்ட் மூவி அவன் ஃபுல்லாக பார்த்தது. இல்லைன்னா அவனுக்கு மூவிஸ்லாம் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சும்மா ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஏதாவது ஃபைட் சீன்லாம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டான். அங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த ஸ்டிச் மூவி மட்டும் ஃபுல்லாக பார்த்தான். அதில் வந்து இந்த ஸ்டிச் வந்து அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. பர்த்டேக்கோட தீமே வந்து நாங்கள் ஸ்டிச் தான் வச்சிருந்தோம். ஸோ அதுக்கு தான் அந்த டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். பட் இது அவனை விட பெரிய சைஸ். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஸ்டிச் ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டே கிடைக்கல, ஷர்ட் கிடைக்கல அவனுக்கு பர்த்டேக்கு அது போடுறதுக்காக. ஸோ இதுதான் 2 to 3 இயர்ஸ் மேலே இருந்துச்சு. சரி சும்மா எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தோம். மேபி இதை நெக்ஸ்ட் இயர் தான் நாங்கள் போட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஒயிட் டிஷர்ட் வாங்கிட்டு இதில் வந்து ஸ்டிச் பெயிண்ட் பண்ணிடலாம் நம்மளே அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஸோ அதுக்கு தான் மாதிரி ஒரு 2 டிஷர்ட் ஒயிட் கலரில் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ இதில் நம்மளே ஸ்டிச் பண்ணிடலாம், அந்த மாதிரி ட்ரா பண்ணிடலாம், பெயிண்ட் பண்ணிடலாம், அந்த மாதிரி நினச்சி வச்சுருந்தோம். கீழே எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு டிஷர்ட் கிடச்சிருச்சு ஸ்டிச் போட்டு. ஃபேனை வந்து நாங்கள் இப்போ ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இனி ட்ரா பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, நாங்கள் பண்ணவும் இல்லை. பட் எங்களுக்கு டிஷர்ட் கிடச்சிருச்சு. அண்ட் இந்த பிளாக் கலர் பேண்ட் அண்ட் தென் கொஞ்சம் டிஷர்ட்ஸ். அதுக்கப்புறமா இந்த ஷார்ட்ஸ். ஆக்சுவலாக இது உனக்கு இப்போ போட முடியாது, பட் இது வந்து சுதர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் இதில் இவ்வளோ ட்ரெஸ் ஏன் வாங்க முடிஞ்சதுன்னா எங்களால், இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், துபாயில் வந்து இந்த ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் நமக்கு இந்தியாவில் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும் அது மாதிரிலாம் இங்கே கிடைக்காது. பட் இந்த ரெட் டேக்னு இங்கே ஒரு ஷாப் இருக்கும். இது என்னோட ஃபேவரட் ஷாப். இதில் எனக்கு நிறைய ட்ரெஸ் எனக்கு செட் ஆயிரும். அண்ட் கம்மி ரேட்டாகவும் இருக்கும். அது மாதிரி தான் இதில் வந்து சம்மர் சேல் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து ஹாஃப் ரேட்டுக்கு தர மாதிரி. ஸோ அப்படிதான் வந்து இது எல்லாமே வந்து ஆஃபரில் வாங்கினது தான். டிஷர்ட் என்னன்னா, இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து ரீசெண்டாக வந்து துபாயில் 85th இயர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. டாம் அண்ட் ஜெரி வந்து 85 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு. இது இப்போ எங்கே பார்த்தாலும் டாம் அண்ட் ஜெரி வைபாக தான் இருக்குது துபாயில். டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அவ்வளோதான் வந்து நாங்கள் ரெட் டேக்ல வாங்கினோம். எனக்குமே வந்து ரெட் டேக்ல தான் வந்து எப்போவுமே நிறைய செட் ஆகும். பட் இந்த வாட்டி எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஸோ எனக்கு அங்கே வாங்கவே இல்லை. வெறும் நாங்கள் அத்துக்குட்டிக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது போய் ஒரு நாள் ஃபுல்லாக அத்துக்குட்டிக்கு மட்டும் இவ்வளோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. இதே நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன், வேற என்ன வாங்கணும்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிச் பேக் வாங்கியிருந்து இதில் வந்து ஒன்றுமே வைக்க முடியாது. நம்ம வேணா ஒரு டிஷ்யூ வைக்கலாம். ஸ்பேஷியஸாகவே இருக்காது, ஃபங்க்ஷனலாகவே இருக்காது இந்த பேக். எங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும். பட் இருந்தாலும் ஸ்டிச் இருக்குது, அவனும் அப்படியே போட்டுக்கிறான். ஸோ ஷாப்பில் இருக்கும்போதே அவனே வாங்கி போட்டுக்கிட்டான். ஸோ அதனால் வந்து நாங்கள் இது வாங்கியிருந்தோம். அதுவும் அவனுக்கு இந்த பர்த்டே தீமே வந்து ஸ்டிச் தான். ஸோ எது ஸ்டிச் கிடைச்சாலும் வாங்கிட வேண்டியது. அண்ட் அகெயின் இதுவுமே வந்து சம்மர் சேல் ஆஃபரில் தான் இருக்குது எல்லாமே. பெய்ஜ் கலரில் ஒரு ஷூ வாங்கியிருந்தோம். இதுதான் அத்துக்குட்டியோட பர்த்டே ட்ரெஸ். ஸோ இதுதான் போட போகிறான் பர்த்டே அன்னைக்கு. ஸோ இதுவும் போட்டுட்டு ஜீன்
பேண்ட்ஸ் ஏதாச்சும் போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கிட்டோம். அவ்வளோதான் வந்து அத்துக்குட்டிக்கு வாங்கியிருக்கு. இனி வந்து எனக்கு என்ன வாங்கியிருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ பர்த்டே அன்னைக்கு, அத்துக்குட்டி பர்த்டே அன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட போகிறேன்னா, இந்த ஸ்கர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த டாப் போடலான்னு பிளான். ஸோ அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஒயிட் டிஷர்ட். ஸோ இது வாங்கிட்டோம். எனக்கு இன்னொரு ட்ரெஸ் வாங்கினது என்னதுன்னா, இந்த ஜம்ப் சூட் ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி அண்ட் கீழே. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன் அஃபோர்டபுள்னு ஒரு ஷாப்பில். இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் அவுட்ஃபிட் ஃபுல் ட்ரெஸ் இது ஒன்று வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இவ்வளோதான் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். அண்ட் ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் கரெக்டாக போன டைம் வந்து சம்மர் சேலில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே ஹாஃப் ரேட்டில் தான் வாங்கியிருந்தோம். நாங்கள் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டோம். பர்த்டே எங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம், எங்கே போகிறோம், அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye. என்னாச்சு கூப்பர்? இது நோ கூப்பர், சாக்லேட் உனக்கு எப்படி கிடைச்சது? நோ, திஸ் இஸ் ஃபார் அம்மா.